Hi everyone, I am Dr. Vijay Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல எசென்ஷியலா என்னெல்லாம் இருக்கணும், ஒரு இன்ஜுரி ஆச்சுதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு காட்டன் ரோல், அப்புறம் ஒரு காஸ் ரோல், அப்புறம் ஊண்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன், அப்புறம் ஊண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக் க்ரீம், அது போக ஒரு பேண்டேட், அப்புறம் சிசர்ஸ் அண்ட் ஸ்டெரைல் பேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து நெசசரியாக நான் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்க வேண்டிய திங்ஸ். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஒரு அடிப்படுது, கையிலையோ தலையிலையோ கால்லையோ ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, ரத்தம் வந்துட்டு இருக்குன்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கம்ப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கையில் இப்போ இந்த இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்து ரத்தம் வந்துட்டு இருக்க இடத்துல அப்படியே நம்ம வந்து டைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படி பிடிக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த ப்ளீடிங் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ கையிலேயே காலில் இந்த மாதிரி இடங்கள்ல அடிபட்டு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மாதிரி லிஃப்ட் பண்ணி வைக்கும்போது இந்த கண்ட்ரோல் ஆகிறது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ் ரோல் எடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து டை பண்ணி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடலாம். இப்போ அங்கே போயிட்டு அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் த ஊன் சைஸ் நமக்கு வந்து சூச்சர்ஸ் தேவைப்பட்டால் சூச்சர் இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இது ஏன் நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஜுரி ஆகி ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்போது நல்லா பேனிக் ஆகி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இப்படி ப்ளீடிங்கோடையே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு வருவாங்க. அதனால நிறைய பிளட் லாஸ் ஆகும். நம்ம இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மூலமாக இந்த ப்ளீடிங் ஆகிறத வந்துட்டு நம்ம பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல வந்து எது இருக்கோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு காட்டன், ஒரு காஸ் ரோல், இதை எப்போயுமே நீங்கள் ஒரு வீட்டில், ஒர்க் பிளேஸில் இல்லைன்னா வெஹிக்கிள்ஸில் நீங்கள் ட்ராவல் போகிறப்போ எப்போவுமே உங்கள் கூட கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து நமக்கு இந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜுரி ஆகும்போது நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, சில பேருக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அதில் வந்து காஃபி தூள் இல்லைன்னா டீ தூள், மஞ்சள் பொடி, அப்புறம் சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்சிஸ் ஆகி நேச்சுரலாக வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து சரியாக வேண்டிய அந்த புண்ணு வந்து மோர் தென் 1 வீக் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்ஜுரியாக இருந்தாலும் நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. Thank you so much for watching.